சேலம் 2 o'clock கோயம்புத்தூர் போகும்போது டைம் என்ன ஆகும்? 5 ஆகுமா? 3 hours ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு சிதியில போல சாப்பிட்டு பாட்டுவீங்களா? அப்புறம் சாப்பிட நிப்பாட்டாம யாராவது உங்க கொண்டு சாப்பாடு தருவாங்களாமா? திருப்பியும் ஜோக்கு நான் முடியல. இந்த அம்மாவும் ரிலாக்ஸ் பண்ணிருக்கேன், நான் ரிலாக்ஸ் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? சேலம் பக்கத்துல போகிறோம். சேலம் வரல. சேலம் கிட்ட வந்த உடனே சாப்பிட்டுட்டு சேலம் கிட்ட வந்த உடனே சாப்பிட மாட்டாங்க, சேலத்துல போய் தான் சாப்பிடுவாங்க. திருப்பி ஜோகடிக்கிறாங்க, முடியல. ஓகே, வளருது பாய். எல்லாம் பசி நாடு. அந்த சீடு என்ன சீடு சாப்பிட்ட? என்ன சீடு சாப்பிட்ட? கிட்ட காட்ட வந்து இது வந்து காட்டிடு. இல்ல அவங்களே சன்ஃப்ளவர் சீட். உணர்றது கேட்டா வேற ஏதோ சீடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. சன்ஃப்ளவர் சீட் ரொம்ப பண்ணுது. அதனாலதான் எங்க அப்பா இன்னும் தூங்காம இருக்காரு. 2 தான் வயல போட்டாரு. அதனால தூங்கல. நான் பாக்கெட்டே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நிமிஷத்துல. 2 சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்க போறேன். கேட்டா நான் சன்ஃப்ளவர் சீட் சாப்பிட்டேன் அப்படி சொல்லிடாத. நான் வந்துதான் பாதி சாப்பிட்டுட்டேன். 2 சாப்பிட்டா போதாது, பாதியே சாப்பிட்டேன். ஃப்ளூக்ல போயிடுச்சு. பசி வேற இருக்குதா? இந்த இடத்துல வந்து விவசாயம் பண்றாங்களா? அது பாரு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஒரே கோகனட்டா இருக்கு. கோகனட் ட்ரீ. சேலம் 30 கிலோமீட்டர். எவ்வளோ தென்னை மரமா இருந்து பாரு. Oh, look at this. See? தமிழ் நான் எல்லாம் ஃப்ளூவெண்ட் கிடையாது. தமிழே அத்தக்கு புத்தக்கு பேசுறேன். எதுதான் ஃப்ளூவெண்டா இருக்கு? கிராமர் எல்லாம் ஓகே, இட் டசன்ட் மேட்டர். கிராமர் இல்லாம பேசுறேன். ஸோ தப்பா எடுத்துக்கல. அவரே சரிட்டாரு. கேரளாக்கு போறோம். என்னோட ஒரே ஒரு லட்சியம் என்னதுன்னா மந்தி சாப்பிடணும். மத்தியா? சரி, மந்தி. It's my only hope. Seriously. ஆமா, இப்ப நம்ம அங்க போயிட்டு 8 o'clock ஆகுமா? எஸ். இப்ப நம்ம அங்க 8 o'clock போயிட்டு ஹோட்டல் புக் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டா சைவி வீட்டுக்கு தான். ஐயா பாரு, சோ அங்க போயிட்டு நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு கேட்டால், இது வந்து குளமாவு. இடுக்கியிலிருந்து 30 கிலோமீட்டர் இப்படி வரும்போது குளமாவு இந்த ஊர் பேர். குளமாவு டேம். இது ஒரு விஷயம் காட்டுறேன். குளமாவு டேமில் இருந்து தண்ணி ஏறி
இந்த சைடில் இருக்குது. இதை பாருங்கள், குளமாவு டேம். குளமாவு டேம் அதாவது இடுக்கி டேமோட ஒரு சைடு இது குளமாவு டேம். பார்த்தீங்களா, இதுதான் எவ்வளோ அகலமாக எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து குளமாவு டேமில் இருந்து டேம்கிட்ட இருந்து இடுக்கி டேமை பார்த்து போயிட்டுருக்கேன். இதுதான் அந்த இனிமேல் அங்கே கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு, அதுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்க, இன்றைக்கி நம்ம இங்கே வரும்போது கொஞ்சம் வெயிலெல்லாம் இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. லாஸ்ட் டைமில் அவங்க இந்த பக்கம் வரும்போது வெயிலெல்லாம் இல்லை, ஃபுல்லாக பனி மூட்டம், ரோடு கூட தெரியாத அளவுக்கு பனி. இன்றைக்கி பனியெல்லாம் இல்லை, நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. நல்லா தெரியுதுங்களா, நல்ல பிரைட்டாக நல்ல வெயில். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது கால்வரி மவுண்டு அப்படின்னு சொல்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். அதாவது இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இடுக்கி டேமோட கொஞ்சம் ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு, ஏறி வர்றதுக்குள்ளே முடியல. ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ், இது டூரிஸ்ட் பிளேஸ் தான். ரொம்ப நல்லா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியாஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அந்த இடத்துல என்ற இடம் வந்து இது பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். டேம்லேருந்து தண்ணி அப்படியே ஏறிச்சு. ரொம்ப நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இது. ரொம்ப 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 அருமையாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம உட்கார்றதுக்கு இடங்கள் அழகெல்லாம் நிறைய இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல குளிர் காற்று அடிச்சுட்டே இருக்குது இந்த இடத்துல பாருங்கள். அந்த இடத்துல எல்லாம் அப்படியே ஒரு மவுண்டனாக தான் தெரியுது தவிர இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கேருந்து மெயினாகிட்டு இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த ரொம்ப தூரம் போய் பார்த்தாச்சு நம்ம வந்து வியூ பாயிண்ட் தெரியுது. ஸோ அங்கெல்லாம் வந்து பெரிய மவுண்டன் தான் தெரியுது பாருங்கள். நம்ம கிளம்ப போகிறோம். கொஞ்சம் லைட்டாக குளிர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லாயிருக்கு கிளைமேட். திடீர்னு ஒரு சூட்லேருந்து ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டுக்கு வந்துச்சு.